நம்மளோட தலையில் பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் காற்றறைகள் இருக்கும். மூக்குக்கு பின்னாடி, நெத்திக்கு பின்னாடி. சளி பிடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி ஆடும். இதுக்கு ரீசன் வந்து அந்த சைனஸ் ஏரியாவில் ரொம்ப காமனான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைபாரம் இருக்குது. தலைவலி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அந்த தலைவலி வந்து குனிஞ்சா வலியோட அளவு வந்து அதிகமாகும். உடலுக்கு குளிர்ச்சி, அதே மாதிரி வந்து உடம்புக்கு ஹீட், இது ரெண்டே பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நைட்டில் லேட்டாக தூங்குறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க. இன்னும் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள் கூட இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து வணக்கம் மேம். வணக்கம். எஸ் மேம். சைனஸ் பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கு எதனால வருது, என்ன ரீசன் மேம்? நம்மளோட தலையில பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல காற்றறைகள் இருக்கும். மூக்குக்கு பின்னாடி, நெத்திக்கு பின்னாடி, இந்த இடங்கள்லாம் வந்து ஏர் ஸ்பேசஸ் வந்து இருக்கும். இது நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம அந்த சளி பிடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி ஆடும். இதுக்கு ரீசன் வந்து அந்த சைனஸ் ஏரியாவில் காற்றுக்கு பதிலாக சளி தங்குறது தான். ஸோ அந்த ஏரியாக்களில் பெர்மனண்ட்டாக வந்து சளி தேங்க ஆரம்பிச்சிது அப்படின்னா தான் சைனோசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஏர் ஸ்பேசஸ் எல்லாமே வந்து நமக்கு சளி தேங்க ஆரம்பித்து அதனால் வந்து தலைபாரம் வரும், மூக்கடைப்பு இருக்கும், குனிஞ்சா தலைவலி வந்து அதிகமாகும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட ஒரு ஊதுபத்தி ஸ்மெல்லோ இல்லை வந்து தாளிக்கிற ஸ்மெல்லாம் கூட அவங்களுக்கு தொடர்ந்து தும்மல் வந்துட்டே இருக்கும். ஸோ அலர்ஜி அதிகமாகி அவங்களுக்கு சைனஸ் ஏரியாக்களில் சளி தேங்க ஆரம்பிக்கிறது தான் சைனோசைட்டிஸ்ன்னு சொல்லலாம். சைனஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நம்ம உடம்புல வந்துட்டு வரும் மேம்? ரொம்ப காமனான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைபாரம் இருக்குது. தலைவலி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அந்த தலைவலி வந்து குனிஞ்சா வலியோட அளவு வந்து அதிகமாகும். அதே மாதிரி தும்மல் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். காலைல எழுந்தாலே ஒரு 20 தும்மல் 30 தும்மல் போட்டு மூக்குலேருந்து தனித்தனியாக வந்து கொட்டும். ஒரு ஊதுபத்தி ஸ்மெல் இருக்குது, இல்லை வந்து தாளிக்கிற ஸ்மெல்லாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹெவியான பர்ஃப்யூம் ஸ்மெல் எல்லாமே இவங்களுக்கு அலர்ஜியை வந்து க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி பாடி ஹீட் ஆகும்பொழுதெல்லாம் இந்த சிம்டம்ஸ் இன்னும் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் சைனோசைட்டிஸ் அப்படிங்கிறத கஃபம் அதிகரித்த ஒரு விஷயமாக நம்ம சொல்லுவோம். இயல்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாடி ஹீட்டாக தான் வந்து இருக்கும். ஹீட் அதிகமாகி தான் அவங்க சைனஸ் ஏரியாக்களில் இன்ஃப்ளமேஷன் உண்டாகி சளி தேங்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், டாக்டர் பாடி ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் மோர் வந்து எடுத்துக்கிறேன், தலைக்கு குளிக்கிறேன், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன்னா உடனே கோல்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. சைனோசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் டிப்பிக்கலான ஒரு பாடி டைப் இருக்கும். ஹீட் ஆகி அதை வந்து குறைக்கிறதுக்காக அவங்க ஏதாவது வந்து மோர் எடுத்துக்கிறாங்க, இல்லை வந்து உடம்பை குளிர்ச்சி பண்ணுறதுக்காக பாதாம் பிசின்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா உடனே கோல்ட் ஆயிடும். கோல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சில விஷயங்கள்லாம் வந்து சாப்பிட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மிளகு சேர்த்துக்கிறாங்க, இல்லை வந்து திப்பிலிலாம் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் பாடி திரும்பி ஹீட் ஆகி கான்ஸ்டிபேஷன் மாதிரியான பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி ரெண்டுமே அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி நிலைகளில் தான் சைனோசைட்டிஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் காமனாக வரும். ஓகே மேம். சைனஸ் பிரச்சனை இருக்கவங்க வந்துட்டு என்ன மாதிரியான ஃபுட் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது கரெக்டு மேம்? சைனோசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க முதல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கணும். உணவு முறைகளில் வந்து உடலுக்கு குளிர்ச்சி, அதே மாதிரி வந்து உடம்புக்கு ஹீட், இது ரெண்டே பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கிறது நல்லது. டாக்டர் ஆல்ரெடி எனக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சாலே தலைக்கு வந்து சாதாரணமாக தேங்காய் எண்ணெய் வச்சாலே வந்து உடனடியாக மூக்கடைச்சிக்குது, எனக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றிலாம் நினச்சே பார்க்க முடியாது, தலைக்கு குளிக்கிறதே நான் 2 வாரத்துக்கு ஒரு முறை தான் குளிக்கிறேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் உங்கள் பாடியில் ஹீட் அதிகமாகி தான் இந்த பிரச்சனை வருது. அதுவும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால உடம்புல கஃபமும் பித்தமும் அதிகமாகும். பாடியில் இன்ஃப்ளமேஷன் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஜங்க் ஃபுட் வந்து நிறைய சாப்பிட்றாங்க, நைட்டில் லேட்டாக தூங்குறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க. இன்னும் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள் கூட இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து அவங்க பாடியில் அலர்ஜியை அதிகப்படுத்துது. ஸோ அலர்ஜி அதிகமாகும்போது ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை வருது. அப்போது இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறத நாங்கள் பித்தம்னு சொல்லுவோம். பாடியில் இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னா உடம்பு ஹீட் அதிகமாகி பித்தம் அதிகமாக இருக்குது. அப்போ அதை குறைக்கிறது தான் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் சைனோசைட்டிஸ் இருந்த உடனே டாக்டர் சொல்லிட்டாங்க உடனடியாக நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தலைபாரம் வரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் குறைக்கிற மாதிரி உங்களுடைய உணவு முறைகள், மருந்துகள் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும். உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக செரிக்கிற மாதிரி வெதுவெதுப்பான உணவுகளே வந்து எடுத்துக்கலாம். ரசம் வந்து எடுத்துக்கலாம், அதே மாதிரி வந்து ஆவியில் வேக வச்ச இட்லி மாதிரியான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ
அதே மாதிரி வந்து பாலில் மஞ்சள் மிளகு தூள் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். சுக்கு மிளகு திப்பிலி 3 சேர்த்து திரிக்கடுகுன்னு சொல்லுவோம். இதே வந்து பாலோட சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம உணவுப் பொருட்களை இந்த அஞ்சரை பட்டியில் இருக்கக்கூடிய உடம்புக்கு கொஞ்சம் ஹீட்டை வந்து கொடுக்கறது, அதே சமயத்தில் உடம்போட ஹீட்டையும் பேலன்ஸ்டாக வச்சு கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்கள். ஸோ இப்போ மஞ்சள் பால் இது ரெண்டுமே வந்து குளிர்ச்சியும் வந்து கொடுக்கும், அதே மாதிரி ஹீட்டையும் வந்து தணிக்கும். இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்து கொஞ்சம் குறைஞ்ச பிறகு கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கணும். சுக்கு தைலம், பீனிச தைலம்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான தைலங்களை வச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திட்டு ஒரு 3 வாரம் தான் உங்களுக்கு சிரமம் இருக்கும் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது. ஸோ அந்த மாதிரி 3 வாரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு அந்த சுகத்தை வந்து அனுபவிச்சிருச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த சைனோசைட்டிஸ் வந்து பர்மனெண்ட்டாக உங்களுக்கு சரியாயிடும். ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்துறது. அதுக்கு முன்னாடி உங்கள் பாடியில் அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கும் அதே மாதிரி வந்து கோல்டை பேலன்ஸ்டாக வைக்கிற மாதிரியான உணவுப் பொருட்கள் மருந்துகள் வந்து நம்ம எடுத்துகிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னாலே சைனோசைட்டிஸை பர்மனெண்ட்டாக சரி பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போ சின்ன வயசுல இருக்கும்போது வந்துட்டு சைனஸ் பிரச்சனை ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்றப்போ அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா அது மறுபடியும் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிலாம் இல்லையா மேம்? இல்லை, இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து மூக்கடைப்பு இருக்கும் டாக்டர், தலை பாரம் ஆயிரும், சளி பிடிச்சிட்டே வந்து இருக்கும், அடிக்கடி வந்து மாதத்தில் வந்து 2 வாரமாவது எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டீனேஜ் வரும்போது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எப்பெல்லாம் வந்து சரியாக தூங்கலையோ, எப்பெல்லாம் பாடி ஹீட் ஆகுதோ, சடனாக ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னாலே உங்களுக்கு திருப்பியும் வந்து சைனோசைட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பரான ஃபுட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அதே மாதிரி உங்களோட ஹீட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மீண்டும் வராது. நீங்கள் எப்படி உங்களை வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃப்யூச்சரில் வருமா வராதா அப்படிங்கிறது. நிறைய பேர் வந்து வராமலே தடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ப்ராப்பராக ஒரு டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி சின்ன வயசில் வந்தது டாக்டர் நான் இப்போவும் கான்சியஸாக தான் இருக்கேன், ரெகுலராக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருவேன், ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நான் சாப்பிட்றேன், இப்போ எனக்கு வரதே இல்லை, இப்படி சில கேட்டகரிஸ் இருக்காங்க. அப்போ எனக்கு பிரச்சனை இருந்தது, இப்போயும் நான் சரியாக தூங்குறது இல்லை, திருப்பியும் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நாம் எப்படி வச்சுக்கிறோங்கிறத பொறுத்து தான் அது மீண்டும் வருதா வராதா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறோம். ஓகே மேம். சைனஸ் பிரச்சனைக்கு வந்துட்டு சித்தால வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக மருந்து இருக்கா மேம்? ஆமாம், சரி பண்ணுறதுக்கு. நம்ம சைனோசைட்டிஸை நிரந்தரமாகவே சரி பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் சொல்லுவோம். முதல்ல அவங்களோட டயட்டை சேஞ்ச் பண்ணுவோம். இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்துகிற மாதிரி எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்கள்லாம் எடுத்துக்காதீங்க. அதிக சுகரான ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஒரு சில உணவுப் பொருட்கள் வந்து அவங்களுக்கு அலர்ஜியை அதிகப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு நீர்க்காய்கறிகள் சாப்பிட்டாலே மூக்கடைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உணவுப் பொருட்களை அப்போதைக்கு தவிர்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்தணும் அப்படின்னாலே அந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நொச்சி இலை சேர்ந்து ஆவி பிடிக்க வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நீர்க்கோவை மாத்திரை, இப்போ தலை பாரமாக இருக்குது அதுக்காக ஒரு பெயின் கில்லர் நீங்கள் போடாமல் நீர்க்கோவை மாத்திரை வந்து நீங்கள் அரைச்சி 10 மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையுமே எடுத்துரும். ஸோ இல்லை அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இதை நல்ல தோசை மாவை விட நல்ல டைலூட்டடாக வந்து கரைச்சிட்டு நீங்கள் அடுப்பில் வச்சு அதை காய்ச்சினீங்க அப்படின்னா அது நல்லா திக்காயிடும், ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதை வந்து நீங்கள் நெத்தி பகுதியில் மூக்கோட ஓரங்கள்லாம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த வீக்கத்தை எல்லாத்தையுமே வந்து அதை எடுத்துரும். தலபாரம் வந்து நல்லாவே கம்மியாகிடும். இதற்கு நிறைய மருந்துகள் நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்து பயன்படுத்தலாம். அதே போல் இந்த நொச்சி இலையை வந்து பயன்படுத்தலாம். சினட் வகையான கேப்சூல்ஸ் வந்து இருக்குது, சினட் டேப்லெட் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மாத்திரைகளையும் நம்ம பயன்படுத்தும் போது சைனோசைட்டிஸ் வந்து பர்மனெண்ட்டாக சரி பண்ணிக்கலாம். ஓகே மேம். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைனா அந்த சைனஸ் பிரச்சனை தான். அதுக்கு என்ன பண்றதுனே தெரியாம நிறைய பேர் வந்துட்டு குழப்பத்துல இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு வீட்டுல இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டிலே வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.